ஜானி சிந்தியா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் ரீடிங் கேளுங்க. விசிஎன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். தனா வந்து பிச்சு உதறாங்க ரகுராம் முன்னாடி. அம்மாடி உங்களுக்கு இவர் மேலே சந்தேகமாக இருக்கா கதிர் மேலே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் 4-5 வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்காருங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. கதிர் மேலே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, எடுத்தோனையா எல்லாரும் இது மாதிரிலாம் யோசிப்பாங்க, படிப்படியாக தானே வந்து யோசிப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. குமார் பழி போடுற சொன்னவங்க உடனே அந்த இடத்துல ரகுராமுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஒய்ஃபுக்கு கூட சந்தேகம் வரலை. இன்னொன்று எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. இவர் தான் ஏதோ பார்த்து தப்பாக வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தனா. உடனே இதுக்கு என்னென்ன முடிவு பண்ண போகிறோம், ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, இவர் சந்தேகப்படுற மாதிரி கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமன் வந்து உன் ஹஸ்பண்ட் எப்படிம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என் மேலே அன்பா பாசமாக தான் இருப்பார், யாருக்கிட்டையும் என்னெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நியாயத்தை கரெக்டாக வந்து சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம தானா. நான் தான் சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கதிரை நம்ம தூக்கி வந்து வளர்த்த பையன், ஒரு பக்கம் குமாரும் வந்து பொய் சொல்லலைங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நிரூபிக்கிறாங்க. ஐயா இது மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்கணும்னா இப்போ என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன யோசனைங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம்லேருந்து சிவராமன்லேருந்து எல்லாரும் கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கருப்பணசாமியை கூப்பிட்ற வேண்டியதான். அவங்க கூப்பிட்டாங்கன்னா நிச்சயம் நியாயம் இருக்கிற பக்கம்தான் வந்து நிற்பாங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து பொய் சத்தியம்லாம் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு அவங்களுக்கே வந்து தெரியும் இல்லை. சரி அதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் யாராவது ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருந்தா உண்மையை இப்பயே ஒத்துக்கங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கெல்லாம் நான் எந்த விதத்துலேயும் வந்து பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கே எல்லாம் தெரியும் நம்ம ஊரோட வழக்கம்லாம் அப்படின்னு அதிரடியாக மாதம் வந்து பேசும்போது அவங்களுக்கே சுத்தமாக வந்து ஒன்றும் புரியல. அச்சோ குமார் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லுவானா, மாற்றி சொல்லிட போகிறாங்கிற மாதிரி யோசிக்கும்போது கதிர்கிட்ட வந்து நீட்டுறாங்க. கதிர் வந்து சத்தியம் பண்ணிடணும் எப்படி இருந்தாலுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்கலாம். அப்போன்னு பார்த்து தனா வந்து பேசுகிறாங்க. பூசாரிக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணு, உன்னால் முடியும், நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நிச்சயம் நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் தான் ஜெயிக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். பூசாரி வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. கருப்பணசாமி ரெண்டு பேரில் யார் வந்து நியாயம் சொல்கிறாங்களோ அவங்க பக்கம் நில்லுப்பா, உண்மை சொல்கிறவங்க பக்கம் வந்து துணையாக நிற்கணும், பொய் சொல்கிறவங்களுக்கு எப்போதும் போல் பதிலடி கொடுக்கணும்ப்பா, அவங்கள சும்மா விடக்கூடாது, இது மாதிரி யாரும் இன்னொரு வாட்டி எதுவும் செய்யக்கூடாது, இது எல்லாத்துக்கும் நீ தான்ப்பா பொறுப்பு, யார் இப்போ பொய் சொல்கிறீங்களோ அதுக்கப்புறமேட்டுக்கு கருப்பணசாமி இங்கே வந்துடுவார், வந்துட்டாருன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எதுவாக இருந்தாலும் அந்த பையன்கிட்ட வந்து நீட்டுங்க, அவன் சத்தியம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் சத்தியம் பண்ணுறேங்கிற மாதிரி குமார் வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. பரவாயில்லைங்க, குமார் கூட கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக வந்து பேசுகிறான். அவன் சொல்கிறத பார்த்தா அவன் சத்தியம் பண்ணுவான்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை, பண்ணிடுவான்ல அப்படின்னு சொல்லும்போது சத்தியம் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மகாலிங்கம் கஞ்சாடியில். பண்ணுவேன் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியலங்க, அவனை பார்த்தா கொஞ்சம் ஜகா வாங்குவான் தான் தோணுது. நீங்கள் எப்படி இருந்தாலும் கதிரை சத்தியம் பண்ண விடாத அளவுக்கு ஏதாவது தடுங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம புவனேஸ்வரி. தம்பி தேவையில்லாமல் வந்து பொய் சத்தியம்லாம் பண்ணிடாதப்பா, அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனையிட போகுது, தப்பை வந்து ஒத்துக்க, உன்னை பார்த்தாலே தெரியுதுன்னு மகாலிங்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சத்தியம் பண்ணலான்னு போகிறப்ப ஒவ்வொரு வாட்டியும் தடுக்கிறாங்க. நம்ம தனாக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏன் புருஷனை நான் நம்புகிறேன், அவன் சத்தியம் பண்ணுறான், அவன் சத்தியம் பண்ண போகிறப்ப உனக்கு என்னையா வந்துச்சு, நீ எதுக்கியா இப்படியெல்லாம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொன்னோன்னே சிவராமன் கடுப்பாயிட்டாங்க. யோ உனக்கு அப்பையிலேருந்து என் குடும்பத்தில் வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறதே வேலையாக போச்சு. நான் கதிர் தம்பியோட நல்ல மனசுக்காக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி பொய் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னொரு வாட்டி வாயை திறந்து பேசினேன் அப்புறம் அவ்வளோதான்னு நம்ம ரகுராம் வந்து எச்சரிக்கிறாங்க. ஏங்க என்னால் ஆனது முயற்சியை வந்து பண்ணிட்டேன், அவன் மனசுக்குள்ளேயும் வந்து லைட்டாக வந்து பயமுறுத்திட்டேன் பார்ப்போங்கிற மாதிரி பேசினோன்னே கதிர் தைரியமாக சத்தியம் பண்ணுப்பான்னொன்னே சாமி எனக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கணும்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, நான் என் பக்கம் உண்மை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் எந்த விதமான தப்பும் பண்ணலை, இது என் பொண்டாட்டி தனா மேலே சத்தியம்,
நான் பெருசாக நினைக்கிறேன் கருப்பண்ணசாமி மேலே சத்தியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூடத்தை அணைச்சி சத்தியம் பண்ணிடுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இருப்பா 2-3 நிமிஷம் முடியட்டும், கருப்பண்ணசாமி வராங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சுற்றி வந்து பார்த்தா கதிர் பக்கம் தான் உண்மை இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது. கோயிலெல்லாம் வந்து பெல் அடிக்குது அந்த இடத்துல. இதை பார்த்த உடனே பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் வந்து என்னென்னமோ சொன்னீங்க, கதிர் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்பானே, இப்போ சாமியே எங்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க, இவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை யார் பேச்சாவது கேட்டுட்டு இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ உண்மை கண்டிப்பாக வந்து வெளியே தெரிய தான் போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கருப்பண்ணசாமி எனக்கு பக்கபலமாக நிற்பாங்க. கடவுளே, இது மாதிரி ஒரு அவப்பேர் என் புருஷனுக்கு வந்து வந்துருச்சு, இதுலேருந்து நீ தான்ப்பா காப்பாற்றணும், பொய் சொல்கிறவங்கள நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி தனா வந்து சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு வந்து திண்ணூறு எடுத்து நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க நம்ம கதிரோட நெத்தியில். அவங்களுக்கு வந்து மெய் செலுத்து போயிடுச்சு குமாருக்கு. அச்சச்சோ, தேவையில்லாமல் வந்து பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோங்கிற மாதிரி யோசிக்கும் போது சத்தியம் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க சத்தியம்லாம் எதுக்குங்க, கருப்பண்ணசாமியை அவங்க தப்பு பண்ணலைன்னு விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கி பேசுகிறாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சிவராமன் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு நியாயம் கிடச்சாகணும், அப்படி இப்படி என் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்றானா ஜகா வாங்கி பேசுகிற, அப்படி இருக்கும்போதே தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனா வந்து பிடிச்சிட்டாங்க. இவன் வேற எதுவும் மனசில் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் இவங்க பேசின வார்த்தையெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ தடுமாற்றம் இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, அப்போ நான் கூட ஏதோ தப்பாக பார்த்துட்டு கூட முடிவு எடுத்துருக்கலாம்ல. என்னது தப்பாக பார்த்து முடிவெடுத்தியா? கதிரை அடித்து இங்கே தரன்னு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க, இங்கே நியாயம் கிடச்சி ஆகணும்னு சொல்லிட்டு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிருக்க. நான் உனக்கு கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி எல்லா ஆதாரத்தையும் நிரூபித்து காட்டினா இப்போ என்னன்னு பார்த்தனா எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயிச்சதுனால நீ இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவியா? ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, என் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் கண்டிப்பாக கதிர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு, என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ரகுராமுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். யாரை பார்த்து யார் மேலே பழி போடுறோன்னு ஆரம்பத்திலே யோசிச்சிருக்கணும். இப்போ இங்கே நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்ட உடனே எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். கதிர் மேலே எல்லாரும் வந்து இது மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க பேசுவாங்க. தேவையில்லாத வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தானா கேட்குறாங்க. அம்மா, என் புருஷன் சார்பாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கதிர் தம்பி ரொம்ப தங்கமானவர்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த இடத்துல கதிரையும் என் புருஷன் இதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிருங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் கதிரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க நம்ம தானா. எனக்கு சந்தோஷமாக இருக்குது தானா, நீ என்னை நம்பினல்ல, கொஞ்சம் கூட என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் நீ எதுவுமே கேட்கவே இல்லையே, எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி, அதுக்கு எதுக்குடா நான் வந்து கேட்கணுங்கிற மாதிரி தானா வந்து பேசினோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.